வணக்கம். டிட்வா புயல் காரணமாக கனமழை எதிரொலியாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிட்வா புயல் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கடலோர மாவட்டங்களிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்பு குழுவினர் ஆபத்தான பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் புயல் மற்றும் மழையின் தீவிரம் அடிப்படையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு மற்ற ஆட்சி தலைவர்களும் விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது டிட்வா புயல் வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரை நோக்கி வருகிறது. இந்த புயல் தீவிரமடையும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டத்தில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் கொந்தளித்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு அருகிலான கடற்கரை பகுதிகள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கலிங்கப்பட்டினம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில் உயர அலைகள் கரையை கடக்க தொடங்கியுள்ளன. இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. அவர்களுடைய அந்த போட்டுகள் பார்த்தீங்கன்னா கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் சூழலும் உருவாகி இருக்கிறது. இதனால் மரங்கள் பல இடங்களில் வேர் அறுந்து விழுந்துள்ளன. மின்கம்பங்கள் சரிந்து மின் விநியோகம் தடுமாறும் சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை துறையினர் கடலோர மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தின் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தஞ்சாவூர், அதே போன்று மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கான அறிவிப்பு இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் வெளியிடப்படும் என வாய்ப்பிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.